தொடக்க நூல் 1 அதிகாரம் 1-2 வசனங்கள். கடவுள் உலகைப் படைத்தல். தொடக்கத்தில் கடவுள் விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்தபொழுது மண்ணுலகு உருவற்று வெறுமையாக இருந்தது. ஆழத்தின் மீது இருள் பரவி இருந்தது. நீர்த்திரளின் மேல் கடவுளின் ஆவி அசைந்தாடிக் கொண்டிருந்தது. இங்கு கவனிக்கும் பொழுது நீர்த்திரளின் மேல் கடவுளின் ஆவி அசைந்தாடிக் கொண்டிருந்தது என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கடவுளின் ஆவி அசைந்தாடிக் கொண்டு இருந்தது. இங்கே தண்ணீரை பற்றி குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோன்று திருப்பாடல்கள் 29 3வது வசனம். ஆண்டவரின் குரல் கடல் மேல் ஒலிக்கின்றது, மாட்சிமிகு இறைவன் முழங்குகின்றார். ஆண்டவர் நீர்த்திரள்களின் மேல் வீற்றிருக்கின்றார். இவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நீர்த்திரள்களின் மேல் வீற்றிருக்கிறார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆதி ஆகமத்திலும் நீர்த்திரள்களின் மேல் அசைவாடி கொண்டிருக்கிறார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. திருப்பாடல்களிலும் ஆண்டவர் நீர்த்திரள்களின் மேல் வீற்றிருக்கின்றார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆகவே கடவுள் ஆவியானவர் அவர் தண்ணீர்களின் மேல் அசைவாடி கொண்டிருக்கிறவராக இருக்கிறார். ஆகவே நாம் இந்த கடற்கரையிலே அருகில் அமர்ந்து நாம் அந்த கடலின் சத்தங்களை கேட்கும்போது நமக்கு மனதிலே ஒரு மகிழ்ச்சி, நினைவிலே ஒரு அமைதியெல்லாம் உண்டாகும். ஆக நீர்த்திரள்களின் மேல் வீற்றிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருப்பதாலோ நமக்கு அவ்வாறான ஒரு சமாதானம் கிடைக்கிறது. இவ்வாறு கடவுள் தண்ணீரின் மேல் வீற்றிருக்கிறார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மற்றும் கடவுள் வார்த்தையாக இருப்பதாகவும், இந்த வார்த்தை மனிதனாக தோன்றியதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆதி ஆகமத்திலே. ஆகவே யோவான் 1 அதிகாரத்திலும் அவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதிலே இயேசு கிறிஸ்துவும் தன்னை மனுமகன் என்று சொல்வார். இவ்வாறு மனிதர்களை சார்ந்தே கடவுள் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. கடவுளை புகழ்ந்தால் மனிதனுக்குத்தான் ஆசீர்வாதம், கடவுளை இகழ்ந்தால் மனிதனுக்குத்தான் கேடு. அவ்வாறு ஒன்றாக கடவுளும் மனிதரும் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆகவே இயேசு கிறிஸ்துவும் தன்னை மனுமகன் என்றுதான் சொல்வார். ஆகவே அவர் பாடுபட்டு இரத்தம் சிந்தி உயிர்த்தெழுந்து அவர் விண்ணேற்படைந்ததின் பயன் மனிதர்களுக்குத்தான். அவர் புகழ்ந்தால், அவரை நாம் புகழும் பொழுது, அவரை நாம் பாராட்டும் பொழுது, அவர் வாழ்கிறார் என்று நினைக்கும்போது மனிதர்களுக்குத்தான் அந்த ஆசீர்வாதம். மனிதர்களுக்கு சாவு வராது, மனிதர்கள் மரணத்தை காணாமல் வாழ்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு வரமானது இயேசுங்கிற நாமத்திலே உள்ளது. இவ்வாறு கடவுள் மனிதர் இருவரும் ஒன்றாக இருக்கிறார்கள். கடவுளுடைய சரீரத்தை நாம் தீட்டுப்படுத்தக்கூடாது. நம்முடைய சரீரம் கடவுள் வசிக்கும் ஆலயமாக உள்ளது என்றெல்லாம் மனிதனை பற்றி விசேஷமாக
விவரங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆகவே கடவுள் மனிதரோடு ஒன்றாக இருக்கிறார். நாம் கடவுளை புகழ புகழ புகழ, அவரை பாராட்டி, அவரை மகிழ்ச்சியோடு புகழ்ந்து பாட நமக்குத்தான் ஆசீர்வாதம். கடவுளுடைய ஆசீர்வாதம் நம் எல்லோரோடும் இருப்பதாக. ஆமென்.